எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஏன் இப்படி தூக்கி வச்சு மிச்சப்படுத்த? நான் வாழலையா கொஞ்சம் முடி அழகா இருக்கு, எல்லாத்தையும் எடுக்காதீங்க. எனக்கு இந்த காத்தடிக்கிறத கண்டாலே பிடிக்கல. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் நோவா, ஒரு லேப் ஷாப்ஸ். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஹேர் கட்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த லேப் ஷாப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெட் பேரண்ட் இருந்தது, அவங்க கொஞ்சம் சரியா மெயின்டைன் பண்ணல. அதனால இப்ப புதுசா ஒருத்தவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அதனால நம்மகிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லா வந்து கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது, பட் ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி அவங்கள ஃபேஸ் எல்லாம் நீட் பண்ணி அழகுபடுத்த போறோம். பின்னாடி இருக்கிற போர்ஷன், அந்த தொடப்பகுதி, அந்த பாத்தீங்களா ஒரு இடத்துல ட்ரிம்மர் ஸ்ட்ரக் ஆகுது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நாட்ஸ். அதே மாதிரி அடிப்பகுதி, கால் பகுதி, காலோட பின்பகுதியில வந்து கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. மற்றபடி ஃபேஸ் கொஞ்சம் பரவாயில்ல, கழுத்துக்கிட்டே கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் வந்து ட்ரிம்மர்லயே நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். 1/2 இன்ச் ஹேர் கட் பண்றோம். ஸோ அதனாலதான் ஈஸியா எடுக்க வருது. 1 இன்ச்ல வச்சோம்னா இந்த ட்ரிம்மர்ல வந்து சிக்கும். ஸோ 1/2 இன்ச் ஹேர் கட் வச்சு நம்ம எல்லாத்தையும் முதல் ஃபேஸ்ல இருந்து பாடி ஃபுல்லாவே வந்து நம்ம ரிமூவ் பண்றத பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஷேப்பிங் பண்றோம். ஸோ ஃபேஸ்ல வந்து நான் அதிகமாக ட்ரிம்மர் யூஸ் பண்ணல, ஏன்னா முதல்ல இருந்தே கொஞ்சம் பயம் தான். ஸோ சில போர்ஷன்ஸ்ல மட்டும் நீட்டாக எடுத்துட்டு, காது, அப்புறம் அந்த மூக்குக்கு மேல இருக்கிற போர்ஷனு, கண்ணை சுத்தி, இது எல்லாத்தையுமே வந்து நான் சிசரிங் தான் பண்ணேன். ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆவாங்க அந்த ட்ரிம்மரை வந்து முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது. ஸோ அதனால வந்து நான் சிசரிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சிசரிங் பண்ணி நீட்டாக அந்த ஷேப் எல்லாமே கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணா தான் இந்த பாஸ்ல இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் காலில் ஃபர் முதலே விட்டுருந்தேன். ஸோ நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கால் எல்லாத்தையும் நீட்டாக ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டெய்லே லைட்டாக குறைச்சி விட்டு, சிசர் வச்சு தான் குறைச்சி. ஏன்னா டெய்லில் வந்து ஆல்ரெடி வந்து அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால மிஷின் யூஸ் பண்ணல, சிசர்லேயே குறைச்சிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. குட் பாயா பிஹேவ் பண்ணார். குளிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வாட்டுக்கு அமைதியா இருந்தாரு. இன்னும் ஒண்ணுன்னா வெளியே தலையை காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. கண்டிஷனரும் போட்டேன். ஏன்னா ஃபர் ரொம்ப ட்ரையாவே இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் கேட்டேன் எந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கே தெரியல. ஸோ அதை பத்தி நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸ்க்கு எல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஷாம்பூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போடுங்க, அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நல்லா தொவட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர்லாம் போட்டு கிளீன் பண்ணி அவங்கள வந்து கிளப்பி விட்டாச்சு. ஸோ அந்த ப்ளோ ட்ரையர் போட்டோடனே பதட்டம், செம்ம பதட்டம் சாருக்கு. இருந்தாலும் நீட்டா ரெடி பண்ணி அவங்களை அனுப்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.